சாதி அடிப்படையில் இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுடைய சாதி அடையாளம் என்ன, அந்த அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது ஒன்றிய அரசின் பொறுப்பு. அதுதான் அதிகாரப்பூர்வமானது, சட்டப்பூர்வமானது. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளிக்காமல் சென்றுள்ளார். கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள், அது ஒருபோதும் நடக்காது. இது முறைப்படி சொல்ல போனா ஒன்றிய அரசு தான் செய்யணும். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதை சென்சஸ் தான், அது ஒரு சர்வேன்னு தான் எடுத்துக்குவாங்க. சர்வே அது ஒரு கணக்கெடுப்பு, அவ்வளவுதான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் முற்றிலும் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அவங்க தான் முறையா பண்ண முடியும், சரியா பண்ண முடியும். அதுதான் சட்டப்பூர்வமானதாக இருக்க முடியும், அதிகாரம் வாய்ந்த அதிகாரப்பூர்வமானதாக இருக்க முடியும். மாநில அரசியல் எடுக்கிறத ஒரு சர்வே என்ற அடிப்படையில் தான் பார்க்க முடியும். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்திய ஒன்றிய அரசு ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எஸ்சி எஸ்டி மக்களை சாதி வாரியாக எடுக்கிறார்கள். இது நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இன்றைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எஸ்சி எஸ்டி மக்களை மட்டும் சாதி வாரியாகவே கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். அதை எல்லா சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்த வேண்டும், அவ்வளவுதான் என்னுடைய கோரிக்கை. அதில் ஓபிசி, மற்ற மைனாரிட்டிஸ், இதில் எல்லா இதிலும் சாதி அடிப்படையில் இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுடைய சாதி அடையாளம் என்ன, அந்த அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது ஒன்றிய அரசின் பொறுப்பு. அதுதான் அதிகாரப்பூர்வமானது, சட்டப்பூர்வமானது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.